இறைவா, 4-5 தொழில் தொடங்கி நல்லபடியா போகல. இந்த தொழிலாவது நல்லபடியா போய் நல்ல லாபத்தை கொடுக்கணும் இறைவா. கொடுக்காதுங்க, இதுவும் உங்களுக்கு நஷ்டத்துதான் கொடுக்க போகுது. முத தொழில் ஆரம்பிச்சு சாமி கும்பிடுற, இப்படி அபசகுணமா பேசுற அறிவில்லாம. அபசகுணமா பேசலீங்க, உண்மையத்தான் பேசுற. கடவுளுக்கும் இயற்கைக்கும் உண்மைய பேசுறதா பிடிக்கும். நீங்க இந்த தொழிலையாவது கடவுள் லாபத்தை கொடுப்பாருன்னு நம்புறீங்க, இதுலயும் உங்களை கடவுள் ஏமாத்ததான் போறாரு. ஏன் கடவுள் இதுலயும் உங்களை ஏமாத்துவாருன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த 6 வருஷமா கார்த்தியனவ நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களே, அதனாலதான். உங்களுக்கே மறந்துடுச்சுல்ல, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை. நம்ம கையில அன்னைக்கு சுத்தமா பணமும் இல்ல. அந்த சூழ்நிலையில கார்த்தியனாவுக்கு போன் பண்ணீங்களே, நைட் 10 மணிக்கு நம்ம வீட்லயே கொண்டு வந்து 10,000 ரூபாய் பணம் தானே குடுத்துட்டு போனாங்களே, ஞாபகம் இருக்கா? கார்த்தி, கார்த்தி, என் ஒய்ஃபுக்கு திடீர்னு நல்லா கார்த்தி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என் கையில ஒரு பைசா இல்ல கார்த்தி. நைட்டு 10 மணி ஆச்சு. இனிமேல யாருகிட்டயும் கேட்க முடியல கார்த்தி. எப்படியாவது கடவுளாட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணு கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி. 2 நாள் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் கார்த்தி. போயிட்டு வந்தோடனே என் தலை அடமான மச்சாவது உனக்கு கொடுத்துறேன் கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, ஏதாவது ரெடி பண்ணி கொடு கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி. அண்ணா பதறாதீங்கண்ணா, என் ஒய்ஃப் குழுவில் எடுத்த 10,000 ரூபாய் இருக்கு, நான் இப்பவே கொண்டுட்டு வரேங்கண்ணா. நீங்க கார் ரெடி பண்ணுங்க. ரொம்ப நன்றி கார்த்தி, ரொம்ப நன்றி கார்த்தி. நான் ரெடி பண்றேன், கார் ரெடி பண்றேன் கார்த்தி. கொண்டு வா கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி. அப்போ அந்த பணத்தை நீங்க வாங்கினதோட சரி, திருப்பி கொடுத்தீங்களா? என்ன கார்த்தி பழக்கம் இது? இப்பதான் பெட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வர நான் மூஞ்சியோட கழுவுல பணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறேன். நான் என்னங்க பணம் அச்சடிச்சு ரெடியா வச்சுட்டு இருக்கிற எட்டாந்து ஒண்ணு இருக்க, இனிமேதான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா தினம் தானே இப்படியே கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க நான் உன்னை ஏமாத்திய போடுவேன். அண்ணா இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன நான் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டேன்ல, இனிமே நான் ஏமாத்தான் போறேன். உனக்கு உன் பணம் வேணும்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு வாங்கிக்கோ, சட்ட ரீதியா வாங்கிக்கோ. இனிமே எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, வை போனேன். இனிமே இவன் தான் ஊர்ல தான் பணம் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அந்த அண்ணாவும் உங்ககிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போய் கேக்குறதையே விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையில அந்த அண்ணா நம்மளுக்கு பணம் கொடுக்கலனா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்குங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, 6 அறிவு படைச்ச மனிதர்களோட குணமே, பசிக்கு ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அந்த சாப்பாடு தொண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கொடுத்தவங்கள மறந்துடுறோம் இல்ல. இன்னைக்கு நாட்டுல சட்டங்கள் வேணா தப்பானவங்களுக்கு சாதகமா இருக்கலாம், ஆனா இயற்கையோட சட்டத்துல அடுத்தவங்களோட உழைப்புல 1 ரூபாய் ஏமாத்தினாலும் அதுக்கு கடுமையான தண்டனை அனுபவிச்சுதாங்க ஆகணும். ஆமாண்டா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கலினாலும் பரவாயில்லைங்க, பாவத்தை சேர்த்து வைக்க வேண்டாங்க. இப்ப நான் என்னடா பண்ணட்டு? இன்னுமா தெரியல? கார்த்தியனா நம்பரை பிளாக்ல இருந்து எடுத்துட்டு கூப்பிட்டு சொல்லி அந்த அண்ணாக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்க. சரிடா, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க இறைவா. கார்த்தி, உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் இப்ப கொண்டுட்டு வரேன் கார்த்தி. வீட்டுல தானே இருக்க, இது வரைக்கும் லேட் பண்ணதுக்கு சாரி கார்த்தி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனி எந்த தொழிலையும் நம்பிக்கையோடையும் உண்மையோடையும் நேர்மையோடையும் செய்யுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்ங்க. நாம் ஒருவரை ஒருமுறை ஏமாற்றினால் இறைவன் நம்மை ஒவ்வொரு முறையும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார். இந்த காணொளி பார்க்கும் உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் கடைசி வாய்ப்பு. உங்களை மாற்றிக்கொண்டு கொடுக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுங்கள். இறைவன் கொடுப்பார் உங்களுக்கான வெற்றி கனியை.